Assalamualaikum friends, welcome back to my channel Let's Sail with Thara. So இந்த சேனல் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோவோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சேனலில் ஃப்ரீயாக பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ் அண்ட் ஆல்சோ பேசிக் டு அட்வான்ஸ்டு மெஹந்தி கோர்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் கோர்ஸ் இன் மெஹந்தி அண்ட் ஆல்சோ கோன் மிக்ஸாலஜி, ஸோ அதையும் தாண்டி இப்போ நியூவாக வந்து ப்ரொஃபஷ்னல் ஹேர் ஸ்டைலிஸ்ட் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ்க்கான கிளாஸ் 2 வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய ரெகுலர் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நான் கிளாஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி, நீங்களும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலும் சரி, எங்களுடைய அஃபிஷியல் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்லேயும் விசிபிள் ஆகுது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கின்னோட டைப்ஸும் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 1 வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதில் வந்து ஸ்கின்னோட அனாட்டமி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் 2 வந்து பார்த்து நோட்ஸ் எடுங்க. ஸோ இந்த கிளாஸ் 2ல் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து மேக்கப்புக்கு ரிலேட்டடான ஸ்கின்னோட டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கின்னோட டைப்ஸ் பற்றி எல்லாருக்குமே ஓரளவுக்கு இப்போ நாலேஜ் வந்து இருக்கும். பட் என்னென்ன ஸ்கின் டைப்ஸ் வந்து நம்ம எதுக்காக இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறோம், ஸோ ஏன் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் இந்த சில ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுறோம், ஏன் சில ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது இல்லை, ஸோ இதை பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நான் லைவ் கிளாஸில் வந்து என்ன நான் டீச் பண்ணுவேனோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக வந்து டீச் பண்ணுறேன். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காமிக்கக்கூடிய இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு கிளாஸ் 1லேயே நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ கிளாஸ் 2ல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கின் டைப் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்கின் டைப்புக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த நான் காமிக்கக்கூடிய இந்த பிக்சரில் வந்து நம்மளுக்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எபிடோமிஸ், அதாவது அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி தான் நான் இப்போ ஸ்கின் டைப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஸ்கின் அதாவது அவுட்டர் லேயரில் எபிடோமிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த எபிடோமிஸில் வந்து ஜென்ரலாகவே ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு பிக்சர்லேயே வந்து இருக்குது பாருங்கள். ஸோ ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து நம்மளுக்கு செகண்ட் லேயர்லேருந்து எபிடர்மிஸில் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் வரைக்கும் வரக்கூடிய ஒரு போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ். ஸோ அந்த ஃபாலிகல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இப்போ ஸ்கின்னோட டைப்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஸ்கின் டைப்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ தேர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டைப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஜென்ரலாகவே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப் அண்ட் ஆல்சோ ட்ரை ஸ்கின் அண்ட் ஆல்சோ ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆல்சோ காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் ஃபைனல் ஒன் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னை வந்து தான் நம்ம கிளாஸிஃபிகேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைப்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணுறோம், எதனால் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ இந்த மாதிரியான சில மேக்கப் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மேக்கப் ரிலேட்டடான சில யூனிக்கான விஷயங்களையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கின் டைப் வந்து நார்மல் ஸ்கின் டைப். ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்கின்னில் ஆயில் அண்ட் வாட்டர் கண்டென்ட் வந்து ஜென்ரலாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் வாட்டர் கண்டென்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஆயில் கண்டென்ட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான வாட்டர் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபாலிகல்ஸ், அதாவது நான் உங்களுக்கு ஃபாலிகல்ஸ் பற்றி ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஃபாலிகல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலான ஒரு சைஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த சைஸ் வந்து நார்மல் ஸ்கின் டோனில் மெயின்டைன் ஆகும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப் உள்ளவங்க வந்து அவங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து க்ளோவாக இருக்கும், அதே சமயம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ டச்சிங் வைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப்பில் உள்ளவங்களுக்கு சின்னதாக எனி காசஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட அது வந்து ஒரு மார்க்காகவும் ஒரு ஸ்கார்ஸாகவும் வந்து கன்வெர்ட் ஆகாது. ஸோ அது எப்படி வந்துச்சோ அது ஈவனாக வந்து ஒன்ஸ் அந்த பிம்பிள்ஸ், ஸோ இன் சம் கேசஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் கூட அது ஒன்ஸ் அப்படியே டிஸப்பர் ஆகி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ எனி மார்க்காக வந்து கன்வெர்ட் ஆகாது நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்கு. ஸோ நார்மல் ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ்டாக வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரை ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னோட அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய ஃபாலிகுல்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய சைஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஃபாலிகுல்ஸ் வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும். ஸோ இதனால தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் ஆயில் கண்டென்ட்டோட அளவு வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த ட்ரைனஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால தான் நம்மளுக்கு ஸ்கின் பார்க்குறதுக்கு ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஒரு ரிங்கிள்ஸ் ஈஸியாக ஃபார்ம் ஆகும் அண்ட் ஆல்சோ ஃபைன் லைன்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கே ஃபீல்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனஸ் வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் பொறுத்த வரைக்கும் வாட்டர் கண்டென்ட் வந்து லாக்கிங் அதாவது கம்மியாக இருக்கிறதுனால ஸோ ஃபீல்ஸ் வைஸ் வந்து நம்மளுக்கு டல்லாகவே இருக்கும் ஸ்கின் பார்க்குறதுக்கு அண்ட் ஆல்சோ ட்ரைனஸ் வந்து கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே. அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வந்து ஈஸியாக உருவாகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆயில் ஸ்கின் கம்பேர் பண்ணுறப்போ ட்ரை ஸ்கின் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் பிம்பிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரையால் கூட ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனாலயே வந்து ஸ்கின் எப்போதுமே வந்து டீஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ அதனாலே உங்களுக்கு ஒரு டல்னஸ் வந்து எப்போதுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ரைனஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ், இன்னொன்று வந்து நார்மல் ட்ரைனஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீமாக வந்து கேக்கி டெக்ஸ்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப சம்மர் சீசன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேக்கி டெக்ஸ்சராக வந்து நமக்கு ஃபேஸில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ நார்மல் ட்ரைனஸ் பார்த்திங்கன்னா சீசனுக்கு பொறுத்த மாதிரி ஸ்கின் வந்து அப்பப்போ வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ரிங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளோட டைட்டான ஒரு டெக்ஸ்சர் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து நார்மல் ட்ரைனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரை ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெவியான மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே வந்து டீஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஹைட்ரேட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்கணும், வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்கணும். ஸோ அதனால் ஹெவி மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் க்ரீம் டைப் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரை ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஆயில் அண்டு வாட்டர் கண்டென்ட் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால ட்ரைனஸ் க்ரியேட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது நான் முன்னாடியே வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் ஸ்கின் டைப்ஸ்க்கு. ஸோ அதில் ஒரு விஷயங்கள் வந்து இங்கே நான் உங்களுக்கு எகெயின் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ட்ரைனஸ் பொறுத்த வரைக்கும் ஆயில் கண்டென்ட் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா நம்மளுக்கு ஆயில் பேஸ்டு ட்ரைனஸ் வந்து வரும். அதாவது செபம் கண்டென்ட் கம்மியாகிறதுனால ஒரு ட்ரைனஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுவே வந்து வாட்டர் பேஸ்டு ட்ரைனஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக ஆகிறதுனால வாட்டர் பேஸ்டு ட்ரைனஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது 2 டைப் ஆஃப் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்கின் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் டைப். ஸோ இப்போ இருக்கிற பெரும்பாலான பேருக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் டைப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆயில் ஸ்கின் டைப்பில் பொறுத்த வரைக்கும் ஃபாலிகுல்ஸோட சைஸ் வந்து ரொம்ப ஹை, அதாவது பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பிம்பிள்ஸ், ஸோ சம் அதர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சான்சஸாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் இந்த போர்ஸ், அதாவது இந்த ஓப்பன் போர்ஸில் வந்து நிறைய அவுட் சைடில் உள்ள என்விரான்மெண்ட்டில் உள்ள பார்ட்டிகல்ஸ், டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த போர்ஸ்குள்ளே இன்சர்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அது அப்படியே அக்குமுலேட் ஆகி பிம்பிள்ஸ், நிறைய ஃபேஷியல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகும். ஈவன் எல்லா ஸ்கின் டோனையும் கம்பேர் பண்ணுறப்போ ஆயில் ஸ்கின் டோனுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஆயில் ஸ்கின் டைப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டச்சிங் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கி டெக்ஸ்சர் வந்து இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு பிசுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கியான நேச்சர் வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதையும் தாண்டி ஸோ ஸ்கின் எப்போதுமே பார்க்குறதுக்கு ஒரு ஷைனியான லுக் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு க்ளோன்னு சொல்ல முடியாது, க்ளோ வந்து நார்மல் ஸ்கின் டோனில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு மினுன்னு இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஆயில் செக்ரீஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஷைனி டெக்ஸ்சர் வந்து ஃபேஸில் வந்து எப்போதுமே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆயில் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு லிட்டில் பிட் ஆயில் வந்து எப்போதுமே செக்ரீட் ஆன மாதிரியே ஒரு டெக்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆயில் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜெல் பேஸ்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு அந்த போர்ஸ் வந்து ஈஸியாக க்ளோஸ் ஆகிறதுக்கும் சரி, ஸோ அதர் பார்ட்டிகல்ஸ், ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம காம்பினேஷன் ஸ்கின் டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காம்பினேஷன் ஸ்கின் டைப் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஜோன் வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டி ஜோன், இன்னொன்று வந்து சி ஜோன். அதாவது டி ஜோன்னா நம்மளோட நெத்தி, நோஸ், ஸோ லிப்ஸ்க்கு கீழே உள்ள பார்ட். ஸோ இந்த பார்ட் வந்து சம்டைம்ஸ் ஆயிலியாக இருக்கும். ஸோ அதை தாண்டி அதாவது சீக்ஸ் ரெண்டு கண்ணும் சைடும் வந்து நம்மளுக்கு ட்ரையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வைஸ் வெர்சா. ஸோ அப்படியே மாற்றிக்கோங்க. ஸோ டி ஜோனில் வந்து ட்ரையாக இருக்குன்னா சீக் சைடு வந்து ஆயிலாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சீசன். ஸோ நேச்சர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆயிலும் ட்ரையும் வந்து அப்படியே மாற்றி டி ஜோன் அண்ட் சி ஜோன் சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் லார்ஜ் போர்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அண்ட் ஆல்சோ க்ளோஸ் அதாவது ஸ்மால் போர்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால ஆயில் அண்ட் வாட்டர் பேலன்ஸ் வந்து இன்சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் அதிகமாகவும் சில பிளேஸில் இருக்கிறதுனால இந்த ட்ரை ஸ்கின் அண்ட் ஆல்சோ ஆயில் ஸ்கின் ரெண்டும் வந்து கம்பைன் ஆன மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதனால தான் வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணதுனால தான் இது காம்பினேஷன் ஸ்கின் டைப்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் காம்பினேஷன் பொறுத்த லெவலுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டா போதும். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக ஒரு ஸ்கின் டைப் வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஸ்கின் கண்டிஷன். அதாவது சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கின் அதாவது ஃபேஷியல் ஸ்கின் வந்து சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதனால தான் நம்ம இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு சில ப்ராடக்ட்ஸ் அதாவது மாய்ஸ்சரைசர்லாம் வந்து செப்பரேட்டாகவே சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்காகவே சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமமாக உள்ள ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு ரெட்னஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது சமயம் இல்லாமல் ஒரு சடன் ரெட்டிஷ் பிம்பிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சடன் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுனால தான் ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து ரொம்ப நம்ம ஒரு முன் ஜாக்கிரதையோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்கின் டைப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மேக்கப் ரிலேட்டடாக பார்த்தாச்சு. ஸோ இதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ யாருக்கு என்ன ஸ்கின் டைப்னுங்கிறது நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து நம்ம தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கின் டைப் வந்து ட்ரை ஸ்கின் டைப். ஈவன் வந்து உங்களுடைய ஸ்கின் டைப் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஆயில் செக்ரீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆயில் ஸ்கின் டைப் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ நான் ஏன் வந்து வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஹெவி மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸிஃபிகேஷன் பண்ணேன்னா ஸோ வாட்டர் பேஸ்டு நீங்கள் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ வாட்டர் பேஸ்டு அண்ட் ஜெல் பேஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் வந்து இருக்காது. ஸோ ஆயில் கண்டென்ட் இல்லாமல் தான் மாய்ஸ்சரைசர் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து நீங்கள் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து ஜெல் பேஸ்டு வாட்டர் பேஸ்டு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப் ட்ரையாக ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி அதாவது க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக ஆல்ரெடி ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து சுத்தமாக இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு அடிஷ்னலாக ஒரு மாய்ஸ்சரைசர் மூலியமாக ஸ்கின்னுக்கு வந்து தேவையான ஒரு வாட்டர் கண்டென்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதனால தான் நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் ஹெவி ஒரு க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். நான் ஏன் வந்து வாட்டர் பேஸ்டு ஜெல் பேஸ்டு க்ரீம் அதாவது ஹெவி மாய்ஸ்சரைசர் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணணுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஸ்கின் டைப் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு தேவையான மாய்ஸ்சரைசர் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ஏன் இந்த 2 விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் அதாவது நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். அதாவது வாட்டர் கண்டென்ட்டை கொடுக்கணுமா வேணாமாங்கிறதுக்கான விஷயம் தான் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ ஹைட்ரேஷனுக்காக அதாவது வாட்டர் கண்டென்ட் வந்து ஈவன் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய நேச்சுரலாக இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் வந்து போயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து ஒரு வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்காக தான் மாய்ஸ்சரைசர் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ஹைட்ரேஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்பெஷலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ஈவன் ஜென்ரலாகவே ஸ்கின் டைப்புக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக கொடுக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆயில் ஸ்கின் டைப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் கண்டென்ட்டை கம்மி பண்ணிவிட்டு வாட்டர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ஜெல் பேஸ்டு அண்ட் ஆல்சோ வாட்டர் பேஸ்டு நீங்கள்
மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் பற்றி தேவையோ அண்ட் ஆல்சோ ஸ்கின் டைப்பில் வந்து நீங்கள் ஜென்ரலாக எப்படி தெரிஞ்சுக்கிறோம், உங்களோட ப்ரைடுக்கு என்ன ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தையும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோ எடுத்தேன் இல்லையா, ஸோ இந்த வீடியோவில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்காக. ஸோ அதனால் நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் கிளாஸ் 3 வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய கிளாஸஸ் வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலுக்கும் வந்து உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.